திருமணி பாதத்துக்கு ஜாதி மாமா சந்திரனா ஆனால் ஒன்று என்ன ஜெகனி பூபதி இப்பேற்பட்ட தருண காலத்தில் இந்த ராஜசபைக்கு உங்களை ஏன் அழைத்தே பெருமா தம்பி சித்தப்பா ஆனா இன்றைய தினம் அத்திராபுரத்திற்கு எம்பெருமான் மாயக்கண்ணன் சரி ஊராக வந்து கொண்டிருக்கிறார் நம்ம இடத்துல நாடு கேட்கவா சரி அந்த எந்திரமான் நம்மளை தேடி நாடு கேட்க வந்து கொண்டிருக்கிறாரா 32 தாள வேலைகளோட சீர்வரிசையோட நாம் தூம் என்று கெட்டி மனங்கள் விளங்க ராமன் பிறந்தாவனை எரிவிட்டு நின்று ஆமா காத்தல் அணிந்தல் படித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி ஒருவராக அமையக்கூடிய ஹரிராமரை அழைத்து வருகிறோம் ஆகட்டும் போய் வாருங்கள் ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் சென்று வருகிறோம் போய்க்கிறோம் சந்தோஷமடைஞ்சு மாயவா திருமணராஜனே மருமகனாகிய துச்சோதனா அங்க மேலகாலங்கள் உலக இப்படி சீர்வரிசையோடு எங்க புறப்பட்டீங்க எங்க புறப்பட்டீர்களா மாயவா கல்லுக்குள்ள இருக்கும் தேவையும் கருவிலே இருக்கும் சிசுவையும் காத்து ரசிக்கக்கூடியதோ நாயகா ஒன்றும் அறியாமல் படித்துக் கொள்ள வேண்டாம் தங்களை அழைத்து போகவே நாங்கள் வந்துள்ளோம் என்னை அழைத்து போகவா எங்க அண்ணனாகப்பட்ட துரிய மன்னன் 32 தாள வேலைகள் சீர்வரிசையோட மாமனுக்கு தகுந்த மரியாதையோட அஸ்தாபுரம் அழைத்து வாருங்கள் அப்பா என்று எங்களை அனுப்பித்து வைத்திருக்கிறார் எங்கண்ணா என்னாலேயே நம்ப முடியலையே இப்படிப்பட்ட விஷயமா என் மேல கொஞ்சம் பாரபட்சம் இல்லாம இருக்கக்கூடிய இன்று மேல வாத்தியங்கள் சீர்வரிசையோடு என்னை அழைத்து வர சொன்னாரா சரி புறப்படுங்க போலாம் அதனால இங்க யார் யாரு எங்கெங்க இருக்காங்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல. இதோ நான் போகக்கூடிய இந்த ராஜவீதியில வலதுபுறம் ஒரு மாட மாளிகை இருக்கிறது. இது யார் தங்கக்கூடிய இடம்? இதுதான் காலாட்படையில் சேவர்கள் அமரக்கூடிய இடம். அப்படியா? காலாட்படையினுடைய தலைவர்கள் அமரக்கூடிய இடம். அம்மா இடதுபுறம் இருக்கிறது. இது யார் வசிக்கக்கூடிய இடம்? யானைப்படை தளபதிகள் அமர்ந்திருக்கும் இடம் இது. இப்படிப்பட்ட மாட மாளிகை கூடகோபுரம் எல்லாம் நிறைந்த இந்த ராஜவீதியில ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன ஓலை கொடுத்திருக்குது. அது யாருடையது? கண்ணா, அதுதான் நம்ம குடிசை. அம்மா குடிசையா? உண்மைதான். நாங்கள் குடிசை.
அப்படியா? இதுக்கும் இங்க ஒரு குடிசை இருக்கு போல இருக்கிறது. சரி சரி குற்றாலனா, ஆமா. இந்த மேலவாட்டிகளோடு நீ ராஜசபை போய் சேரு. தங்களுக்கென்று ஒரு குடிசை இருக்கிறதா? கொஞ்ச நேரம் அதையும் எட்டி பார்த்து வந்துடுறேன். நீ அச்சாபுரத்துக்கு புறப்பட அரண்மனைக்கு. ஆமா. ஆ? நீங்க எல்லாம் நாங்க போறோம். எங்கள் அண்ணன் எங்களை கண்டிப்பா புறப்படுங்க போகலாம். நீ அரண்மனைக்கு போறதுக்கு முன்னதாக நான் வந்துடுறேன். ஆமா. எங்க அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியும். நல்லா தெரியுமே. அதனால எங்க அண்ணனுடைய கோபத்துக்கு நாங்க ஆளாக கூடாது. அதனா, நீ போறதுக்கு முன்னாடி தங்களுக்கென்று ஒரு குடிசை இருக்குதா? அதுல கொஞ்ச நேரம் தங்கிட்டு உனக்கு முன்ன நான் அரண்மனைக்கு வந்துடுறேன். ஆ. சரி, ஆகட்டும். ஆகட்டும். ஆமா. தங்களுக்கென்று ஒரு குடிசை, எனக்கு ஒரு குடிசை இருக்கிறது தெரியாம போச்சு. மாயவா, அது தங்கள் குடிசை அல்ல, தன்னுடைய குடிசை. பிரிச்சு பேசக்கூடாது என்பதற்காக தங்களுடைய குடிசை நீயா? உண்மைதான். ஒரு பரம்பரையை பிரித்து பேசினால் அது தோஷம் அல்லவா? அரண்மனைக்கு ஏறாத போச்சு. சரி, வந்ததே வந்து ரொம்ப தூரம் கால்நடையா வந்ததுனால எனக்கு கொஞ்சம் பசியா இருக்குது. ஏதேனும் ஆகாரம் இருந்தா கொஞ்சம் கொடுங்க. மாயவா, நான் என்ன கொடுப்பன செய்தனோ தெரியவில்லை. அடியேன் இடத்திலே வந்து நீங்கள் உணவருந்து வேண்டி ஒரு நிபந்தனையா? ஆமா. அப்படியானால் வாங்க, குடிசைக்கு போகலாம். மாயவா, இந்த ஏழையானவன் இருக்கக்கூடிய குடிசையிலே நான் குடிப்பது கூழ் அறுசுவை பதார்த்தமெல்லாம் இங்க கிடையாது. கிடையாது. அதனால இருக்கின்ற கூழை கொடுக்கிறேன், நீங்கள் அறிந்தீர்கள். மலர்ந்த முகத்தோடு அதையே கொடுத்தாலும் போதும். பசியா இருக்கு. ஆகட்டும். ஆமா, ஆ. அதிலே இருக்கக்கூடிய இந்த பரா இலைய பறிச்சு பாருங்க. ஆ. அதுல இந்த மூலமந்தம் கொடுத்தா நானும் பருகுவேன். அப்படியா? ஆ. ஆகட்டும். அச்சனே மாயவானே, மாமா, நான் என்ன பாக்கியம் செய்தனோ தெரியவில்லை. ஏழை குடிசையிலே கூழ் அமிர்தத்தை உண்ணும் பொழுது சரி, அந்த இலையில ஊத்துற கூழானது 4 திசைக்கு போறது. சரி. உன்னுடைய சதுர் புஜங்களை காமித்து அந்த கூளை ஒட்டி எடுத்தீர்களே மாயவா. தேவாதி தேவர்களுக்கெல்லாம் காட்சி தராத காட்சி நான் கண்டேன் சுவாமி. 4 கரத்தோடு பஞ்ச ஆயுதங்களோடு உண்மைதான். இப்படிப்பட்ட காட்சியோடு நான் 4 கரத்தால இந்த புலவனை வரும்போது சிந்திய ஒவ்வொரு துறை எடுத்து போகுது. இதுக்கு என்ன காரணம்? என்ன சுவாமி காரணம்? ஆமா, ஆ, முன்னோகத்துல ஆ. யமதர்மராஜனால பாண்டவராயனுடைய சாபத்தினால நீ இந்த ஜென்மத்துல பிரமகாராஜனா பிறந்திருக்கீங்க. உண்மைதான். இந்த ஜென்மம் முடிந்த பிறகு சரி, உங்க
என்னுடைய பதி போய் சேரக்கூடிய வழி இதுதான். என் திசை போகக்கூடிய வழியா? வழி இதுதான். சரி சுவாமி. நாளை என்னுடைய அதாவது இதனுடைய உயிர் பிரிந்த பிறகு நான் தென் திசை போகக்கூடிய வழி இந்த அமிர்தம் போகக்கூடிய வழியா? ஆமா. அதனால தங்களுடைய திசைக்கு வந்தோம். உணவுதான் பதினோம் பசி தீர்ந்தது. அம்மா உன் மகன் வேற துரியோதனராகிய கோபக்காரன். கோபக்காரன். அதனால கோழிப்பா சரி புறப்பட போறோம். போடா. அண்ணா, போன விஷயம் என்ன? மாபெரும் 32 வாழ வேலங்களோடு அழைத்து வாடா தம்பி என்று சொன்னேன். நானும் நம்ம சித்தப்பன் அழைத்து வரை நம்ம கூட வந்து கொண்டே இருந்தார். வரும் வழியில மாட வாழ்க்கையில் கூட கோபத்தை பார்த்து இதெல்லாம் யார் யார் என்று கேட்டார். இந்த நாள் என்று சொன்ன உடனே அருகாமல்